வணக்கம். இன்னைக்கு விமர்சிக்கலாமாங்க பகுதியில நம்ம எடுத்திருக்க டாபிக் ஓய்வு நேரம். ஓய்வு நேரம் எல்லோருக்குமே முக்கியமா தேவையான ஒரு விஷயங்க. நம்ம என்னதான் ஓடிக்கிட்டே இருந்தா கூட, நம்ம மனதும், நம்ம உடம்பும் ஒரு நேரத்துல ரொம்ப டயர்ட் ஆயி தான் போகுது. அப்ப நமக்கு ஓய்வு நேரம் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்கா டைம் இல்லனாலும், நம்மளா நம்ம ஓய்வு நேரத்த எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. இந்த ஓய்வு நேரம் அப்படின்றத கரெக்ட்டான நேரத்துல எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளோட உடல் மட்டும் இல்லங்க, மனமும் சேர்ந்து ஆரோக்கியமா இருக்கும். ஆனா, இந்த ஓய்வு நேரத்த கரெக்ட்டான டைம்ல நம்ம எடுக்கிறோமா? நல்ல விதமா அத யூஸ் பண்றோமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லன்னு தான் சொல்லணும். ஓய்வு நேரம் அப்படின்றத பத்தி நெறைய பேரு கரெக்ட்டா தான் மீன் பண்ணியிருக்காங்களா? இல்ல கரெக்ட்டா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஓய்வு நேரம். சில பேர் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா இருக்கிறத உடனே நான் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இதான் என்னோட ரெஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலா ஃப்ரீயா இருக்கிறதெல்லாம் ரெஸ்ட் டைம் கிடையாதுங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, "என்ன சொல்றீங்க? ஃப்ரீயாவா? இருக்கிறதாவதா? எனக்கு தலைக்கு மேல எப்பயுமே வேலை இருக்கு. நான் எப்ப ஃப்ரீயா இருக்கிறது? எப்ப எனக்கு ஓய்வு நேரம் கிடைக்கிறது? கிடைக்கிறதே இல்லங்க. எனக்கு ஓய்வு நேரம்ன்றதே இல்ல. இந்த வீட்ல இவ்ளோ வேலை செஞ்சு முடிக்கிறதுக்காட்டியுமே அப்பாடான்னு ஆயிடுது." அப்படின்னு புலம்புறவங்களையும் நம்ம பார்த்திருக்கோம். ஓய்வு நேரம் அப்படின்றத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா மீன் பண்ணிக்கிட்டு அவங்களா அத ஃபில்ஃபில் பண்ணிக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓய்வு நேரம் கிடைச்சுச்சு. அதனால பாதியா விட்ட சில வேலைய முடிச்சேன். இத அன்னைக்குலருந்து விட்டு வச்சிருக்கேன். இந்த வேலைய நான் இன்னைக்கு தான் கம்ப்ளீட் பண்ணேன். இன்னைக்கு தான் எனக்கு ரெஸ்ட் கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அந்த மாரி ரெஸ்ட் கிடைச்ச நேரத்துலயும் நீங்க பாதியா விட்ட நேரத்தெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா, அது பேரு ஓய்வு நேரம் கிடையாதுங்க. நம்ம பொதுவா நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு ஏன் ஓய்வு எடுக்கிறதுக்கு நேரமே கிடைக்கல? அப்படின்றதுதான். இது நிஜமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா நமக்கு எப்படிப்பட்ட வேலை நமக்கு இருந்தா கூட, தலைக்கு மேல பாரமா அழுத்தக்கூடிய விஷயங்கள் நமக்கு இருந்தா கூட, நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறதுக்கு கண்டிப்பா நம்ம கொஞ்சம் நேரத்த ஒதுக்கணும். அந்த நேரம் தான் ஆனந்தமாவும், பயனுள்ளதாவும் நமக்கு இருக்கணும். இப்படி நீங்க ஒதுக்கக்கூடிய நேரத்த தான் நம்ம ஓய்வு நேரம் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் முயற்சியும், கொஞ்சம் விருப்பமும் இருந்தா போதுங்க. ஓய்வு நேரம் அப்படின்றத உங்களுக்காக நீங்க ஒரு உருவாக்கிட முடியும். எனக்கு டெய்லி வேலை இருந்துகிட்டே தாங்க இருக்கு. இதுல எங்கருந்து நான் எனக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்னு கேட்கக்கூடியவங்களா நீங்க? அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு தான். வாங்க பார்க்கலாம். ஓய்வு நேரம் என்றால் என்ன? அதை எப்படி சமமா நம்ம யூஸ் பண்ணிக்கிறது, இல்ல கிரியேட் பண்ணிக்கிறது அப்படின்றத தான் பார்க்கலாம். சாதாரணமா சமைக்கிறதும், தோட்டத்த பராமரிக்கிறதும், வீட்ட சுத்தமா செய்யறது. இததானுங்க நம்ம நம்ம இருக்கக்கூடிய வேலைகள் அப்படின்னு குடும்பத்துல இருக்கிறவங்க நினைச்சிட்டு இருப்போம். ஆனா, இத தவிர நெறைய வேலைகள் நமக்கு இருந்துட்டு தான் இருக்கு. இதுதான் இத சிறப்பா நம்ம செஞ்சுட்டாவே நம்மளால கண்டிப்பா நல்ல விஷயமா செய்ய முடியும். எனக்கு நேரம் கிடைக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆனா, ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம டெய்லி செய்யக்கூடிய வேலையே கொஞ்சம் சிறப்பா, நேத்து செஞ்சத விட இன்னும் கொஞ்சம் நல்ல விதமா, நேர்மறை எண்ணத்தோட உங்களால செய்ய முடிஞ்சது அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்குன்னு ஓய்வு நேரம் கிடைக்குங்க. ஒரு புதிய செடிய வாங்கி வைக்கிறதோ, இல்ல உங்க வீட்டு ஷெல்ஃப நீங்க அழகுபடுத்துறது கூட உங்களுக்குன்னு புதுசா ஓய்வு நேரமா அமையும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வீட்ட டெக்கரேட் பண்ணி வைக்கிறது. இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, சில பேர் ஒரு வேலையா எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் வேலை கிடையாதுங்க. எக்ஸ்ட்ரா உங்க வீட்டுக்கு நீங்க செய்யக்கூடிய, அலங்கரிக்கக்கூடிய எல்லா விதமுமே உங்களோட ஓய்வு நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யும்போது, உங்களோட மனது மட்டும் இல்லங்க, உங்களோட உடம்பு கூட நல்ல ஆக்டிவா இருக்கிறத நீங்க கண்கூடா பார்க்க முடியும். இன்னொன்னு, ஓய்வு நேரம் அப்படின்னு சொல்றதுல, செல்ல பிராணிகளுக்காக நம்ம செலவு பண்ற நேரத்தெல்லாம் ஓய்வு நேரம்னு யாரும் ஒதுக்கிடுறது கிடையாது. அது ஒரு வேலை. அந்த நாய நான் குளிப்பாட்டணும், இல்ல வீட்ல இருக்கிற பூனைக்குட்டிய கரெக்ட்டா நான் பராமரிக்கணும் அப்படின்னா, அது கூட எனக்கு ஒரு வேலை அப்படின்னு நீங்க நினைச்சு செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு வேலை, ஓய்வு நேரம் அப்படின்றது கிடைக்கவே கிடைக்காது. வேலையோட பளு மட்டும் அதிகமா தெரியும். ஆனா, செல்ல பிராணிகளோட நீங்க கவனிச்சு, அதுங்களோட விளையாடுறதும், அதுங்களுக்கு ஃபீட் பண்றதையும், நீங்க உங்களோட விருப்பம் போல செய்யும்போது பார்த்தீங்கன்னா, அதுதான் உங்களுக்கு ஓய்வு நேரமா அமையும். இப்படி நீங்க செலவு செய்ய ஆசைப்படும்போது பார்த்தீங்கன்னா, அதுவும் உங்களோட சேர்ந்து அதோட பாசத்த ரொம்ப அதிகமா காட்டும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, "நான் ஃப்ரீயா இருக்கும்போது மட்டும் தான் நாய பார்த்துப்பேன். எனக்கு நேரமே இல்ல." அப்படின்னு நீங்க நினைச்சுட்டே இருந்தீங்கன்னா, அந்த ஃப்ரீ டைம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க.
சில பேர் பார்த்தீங்கன்னா, படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஏகப்பட்ட புத்தகங்கள வீட்ல வாங்கி வாங்கி வச்சிருப்பாங்க. அவங்க சொல்வாங்க, "எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது படிக்கலான்னு வச்சிருக்கேன்" அப்படின்னு. அந்த ஃப்ரீ டைம்ன்றது எப்ப கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, காலையில எந்திச்சதுலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஏன்னா, அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி, அவங்க குறிப்பிட்ட ஒரு நேரத்த படிக்கிறதுக்குன்னு ஒதுக்குறது கிடையாது. ஃப்ரீ டைம் தானா கிடைக்கும் அப்படின்னு அவங்களே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, ஃப்ரீ டைம் அப்படின்றது கிடைக்காமயே போயிடும். நமக்கு புத்தகம் படிக்கிறது தான் ரொம்ப புடிச்ச விஷயம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, அதுதான் உங்களோட ஃப்ரீ டைம். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு புத்தகத்த நீங்க புதுசா வாங்குறீங்க அப்படின்னா, அந்த புத்தகத்த எடுத்து வச்சுட்டு, டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் நான் அந்த புத்தகத்த படிக்கிறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்ப நீங்க மத்த விஷயம் ஏதாவது செய்யறத கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு, புத்தகம் படிக்கிறதுக்குன்னு செய்யும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 30 நிமிடம் என்னங்க, 1 மணி நேரம் கூட ஓய்வு நேரம் அப்படின்றது கிடைக்கும். இத கூட நீங்க ஃபோன்ல பேசுற விஷயத்தையோ, இல்ல சும்மா உட்கார்ந்துகிட்டு டிவியில சீரியல் பார்க்குறதையோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த குறைச்சிட்டு புத்தகத்த படிக்கும்போது, ஓய்வு நேரம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்குங்க. இது இல்லாம சில ஹவுஸ் ஒய்ஃப்க்குலாம் அதிகமா சொல்றது, எனக்கு வெளியில போற டைமே இல்லங்க. காலையில எந்திச்சனா பசங்கள கிளப்பி விட்டுட்டு சமைச்சு முடிச்சு வீடெல்லாம் கிளீன் பண்ணி வைக்கிறதுக்காட்டியும் ஈவினிங் ஆயிடுது. திரும்ப பசங்க வந்ததுக்கப்புறம் நான் அவங்கள கவனிக்கிறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு. இதுல எங்க இருந்துங்க நான் ஷாப்பிங் போறது, இல்ல வெளியில போறது, இல்ல கோவிலுக்கு போறது, எனக்கு நேரமே இல்லங்க. அப்படின்னு களைப்பாவும், சோர்வாவும் பேசக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்களும் இருக்காங்க. இதுக்கு எல்லாமே முக்கியமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம தாங்க நம்ம குடும்பத்துக்கு முக்கியமான ஆள். குழந்தைகள நம்ம தான் பராமரிக்கணும். குடும்பத்த நம்ம தான் எடுத்துக்கட்டி பண்ணணும். அப்ப இதையெல்லாம் பண்ற நேரத்துல உங்களுக்குன்னு நீங்க நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா, அது உங்களுக்கு எட்டாக்காயா தான் இருக்கும். ஆனா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு ஃப்ரைடேவா 1/2 மணி நேரம் நான் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா, ஃப்ரைடேக்கு எந்தெந்த வேலைய செய்ய முடியும் அன்னைக்கு? எந்தெந்த வேலைய முன்னாடியே செஞ்சு வச்சுக்க முடியும் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளயே ஷெட்யூல் போட்டுக்க முடியும். அப்படி நீங்க ஷெட்யூல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஃப்ரைடேல 30 மினிட்ஸ் உங்களுக்கு கோயிலுக்கு போற நேரம் கிடைக்கும். அதே மாதிரி சாட்டர்டே நீங்க வெளியில ஷாப்பிங் போகணும்னு நினைச்சிருக்கீங்க அப்படின்னா, அப்ப அன்னைக்கு இருக்கக்கூடிய வேலைகள நீங்க எது எது ஈஸியா முடிக்கக்கூடிய வேலையா இருக்கோ, அந்த மாரி ஷெட்யூல் போட்டு வச்சுக்கிட்டு 30 டூ 2 ஹவர்ஸ் நீங்க 30 மினிட்ஸ்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் ஃப்ரீ அப் பண்ணிக்கலாம். இப்படி நீங்க பேசிட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்க மனசு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு லைட்டாவும், ஆக்டிவாவும் இருக்குது அப்படின்றத நீங்களாவே ஃபீல் பண்ண முடியும். இதுவும் ஒரு விதமான ஓய்வு நேரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நமக்கு களைப்பா இருக்கும்போதும், சோர்வா இருக்கும்போதும், எப்படி நம்ம நண்பர்களோட நேரத்த ஸ்பெண்ட் பண்ணா நமக்கு பூஸ்ட் அப் ஆகுதோ, அதே மாதிரி இந்த ஓய்வு நேரம் அப்படின்றதும், நீங்க மத்தவங்களோட ஸ்பெண்ட் பண்றதும் சரி, இல்ல பண விஷயத்துக்காக நீங்க இது பண்றதும் சரி, இல்ல வெளியில போயிட்டு வந்து ரிலாக்ஸ் பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களோட கையில தான் இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா மனநிலையும் சரி, உடல் நிலையும் சரி, நல்ல ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு உதவும். இத விட சில பேர் சொல்லக்கூடியத பார்த்தீங்கன்னா, எனக்கு தூங்குறதுக்கு கூட நேரம் இல்லங்க. ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு தான் வரேன். ஒரு 30 நிமிஷம் கூட என்னால மதியான நேரத்துல தூங்க முடியல. நைட்டு பார்த்தீங்கன்னா 11:30 ஆயிடுது தூங்குறதுக்கு. காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திச்சு வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. எனக்கு தூக்கம்ன்றது இல்லாத மாரி ஆயிடுச்சுங்க. தூங்குறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. ஓய்வுன்றது எனக்கு இல்ல அப்டின்னுவாங்க. இல்லன்னா ஓய்வுன்னு கிடைச்சுச்சா, உடனே நான் தூங்க போயிட்டேன் அப்டின்னு சொல்லுவாங்க. இது 2மே கொஞ்சம் தவறான விஷயம் தாங்க. ஓய்வுன்னு கிடைக்கக்கூடிய நேரத்துல தூங்குறதும், தூங்குறதுக்கு நேரமே இல்லன்னு புலம்புறதும் 2மே நம்ம டைம கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கல. அப்படின்றது தான் காட்டுது. நீங்க செய்யக்கூடிய மனநிலையில இல்ல, உங்களுக்கு எத பார்த்தாலும் எரிச்சலா இருக்கு, எத பார்த்தாலும் கோவமா இருக்கு அப்படின்னா, கம்பல்சரி நீங்க ஓய்வு நேரத்த எடுத்துக்கணும். அந்த ஓய்வு நேரத்துல நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, எதுவுமே எனக்கு மைண்டுக்கு ரீச் ஆக மாட்டுது. யார பார்த்தாலும் எனக்கு கோவம் வருது. யார பார்த்தாலும் எனக்கு எரிச்சலா இருக்கு. எத பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல. அப்படின்லாம் ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா, கண்டிப்பா ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிங்க. உங்களுக்குள்ள நல்ல ஃப்ரெஷ் அப் ஆகக்கூடிய மூடு வரும். இந்த மாரி நேரம் இல்ல அப்படின்னா, கண்டிப்பா தூங்குறத நீங்க ஒரு ஓய்வு நேரமா கணக்குல எடுத்துக்காதீங்க. அதுக்காக தூங்குறதுக்காக எனக்கு ஒரு 30 மினிட்ஸ் வேணும். அது என்னோட ரெஸ்ட் டைம்னு நேரத்த ஒதுக்காதீங்க. ஏன்னா, நெறைய பேர் சொல்லியிருக்காங்க, பகல்ல தூங்குறது நமக்கு நல்ல விஷயம் கிடையாது. கண்டிப்பா அது நமக்கு பூஸ்டப் பண்ணக்கூடிய எனர்ஜிய உருவாக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பகல்ல தூங்குறத நீங்க வச்சுக்காதீங்க. ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல போயிட்டு தூங்குறது அப்படின்றது உங்களுக்கு மத்த எந்த விதத்திலயுமே சப்போர்ட்டிவா இருக்காது. இது இல்லாம பார்த்தீங்கன்னா, தூங்குறத தவிர வேற என்னங்க செய்யலாம்? எனக்கு எல்லாரையும் பார்த்தா கோவமா இருக்கு. சில டைம் பார்த்தீங்கன்னா, மைண்ட் ரிலாக்ஸ்டே ஆக மாட்டுது. ஆனா எனக்கு ரெஸ்ட் வேணும்னு இருக்கு. நான் என்ன செய்யறது அப்படின்னா, நேச்சரோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கார்டனிங்ல போயிட்டு, நீங்க செடியெல்லாம் வளர்க்கலன்னா கூட பரவாயில்ல. செடிய புதுசா உருவாக்கலனாலும் பரவாயில்ல. அதுங்களோட உட்கார்ந்துட்டு, அமைதியா உட்கார்ந்து செடிய பாருங்க.
வெளியில இருக்கிற வானத்தை அண்ணாந்து பாருங்க. அதுல பறக்கக்கூடிய பறவைகள பாருங்க. இப்படி நமக்கு நேச்சரோட நம்ம இயற்கையோட நேரத்த ஸ்பெண்ட் பண்ணும்போது, கொஞ்ச நேரத்திலேயே நம்ம மனதும், உடலும் எவ்வளவுக்கு தெளிவாகுதுன்றத ஈஸியாவே நம்ம உணர்ந்துக்க முடியுங்க. இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரச்சனைகள் வந்து தலைக்கு மேல பாரமா அமர்த்தும்போது, என்ன செய்யறது? அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறது? அப்படின்னு தெரியாம நம்ம புலம்பிட்டு இருப்போம். இல்ல தவிச்சு போய் நிப்போம். அந்த மாரி டைம்ல அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு, நேச்சர ஏதோ நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்றத நிதானமா நீங்க பாருங்க. இப்படி எனக்கு நேச்சர்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லங்க. நான் வந்துட்டு ஒரு சிட்டில சென்டர் ஆஃப் த சிட்டில இருக்கேன். அபார்ட்மெண்ட்ல இருக்கேன். இதுல எங்கேருந்து போய் நான் மரத்த தேடுறது? எங்கேருந்து போயிட்டு பறவைய தேடுறது? எங்க உட்காந்துட்டு நான் வானத்த பார்க்குறது? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுக்கும் ஒரு மாற்று வழி இருக்குங்க. உங்களோட அபார்ட்மெண்ட்ல ஜன்னல் இருக்கா? கண்டிப்பா ஜன்னல் இருக்குங்க. அந்த ஜன்னல வழியா ஓப்பன் பண்ணி வெளியில போயிட்டு இருக்க வாகனத்த கூட நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். டிராஃபிக்ல போற வாகனத்த பார்க்கிறதோ, இல்ல தூரத்துல தெரியிற ட்ரெயின பார்க்கிறதோ, இதெல்லாம் கூட உங்களுக்கு மனதுல அமைதியே கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இந்த மாரி நீங்க நேரம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, உங்கள சுத்தி நீங்க யோசிச்சுட்டு இருந்த விஷயம் எல்லாமே உங்கள ரொம்ப மனதளவுல அழுத்தாம, லைட் ஆக்கி, உங்களுக்கு சிறந்த பூஸ்டப் ஆக்கி, மனத ரிலாக்ஸ் பண்ணி குடுக்கறத பார்க்க முடியும். எப்படி ஒரு மேகம் வந்து பார்த்தீங்கன்னா, கருமேகமாயி, கொஞ்ச நேரத்துல காத்து பட்ட உடனே லைட் ஆகி, பறந்து போய் ஒண்ணுமே இல்லாம மாறுதோ, அதே மாதிரி நம்ம மனதுக்குள்ள அழுத்திட்டு இருக்க எல்லா விஷயமுமே, இந்த மாரி நீங்க வெளியில நின்னு வேடிக்கை பார்க்குற டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா காத்துல கலையிற மாரி கலைஞ்சு போயிடுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே குடுக்காம, அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி குடுக்கும். அப்புறம் நீங்களே நினைப்பீங்க, "ஐயோ! இந்த விஷயத்த பத்தியா இவ்வளோ நேரம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்?" அப்படின்னு நீங்களே நினைச்சு சிரிச்சுப்பீங்க. இப்படி நீங்களே வந்துட்டு உங்களுக்கு ஏத்த நேரமா நீங்க ஒதுக்கும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இது ஒரு நிறைந்த ஒரு ஓய்வு நேரமா அமையும். இப்படிதான் நம்ம ஓய்வு நேரம் அப்படின்றத நமக்கு ஏத்த மாதிரி, நமக்கு புடிச்ச மாரி விஷயத்த, நமக்கு விருப்பமான விஷயமா தெளிவாக்கிக்கணும். மொபைல்லயோ, இல்ல குண்டு சட்டி உள்ள இருந்துகிட்டே குதிரை ஓட்டுறதுன்னு சொல்ற மாதிரி, ஒரு ரூம்குள்ளேயே அடைச்சு இருந்துகிட்டு, எனக்கு வந்துட்டு ஓய்வு நேரம் கிடைக்கணும், லைட்ட ஆஃப் பண்ணுங்க, இருட்டுல நான் படுத்துக்கணும், அ 6 நாள் நான் வேலைக்கு போறேன், இந்த 1 நாள் தான் எனக்கு ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, நீங்க ரூம்குள்ளேயே அடைஞ்சு இருந்தீங்கன்னா, அது பேரு ஓய்வு நேரம் கிடையாதுங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு எந்த விதத்திலயுமே சப்போர்ட்டிங் குடுக்காது. ஸோ கண்டிப்பா நான் சொன்ன சில வழிமுறைகள ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மாற்றங்கள நீங்க எளிதா உணரலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவோட திரும்ப சந்திப்போம். அதுவரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்.